Students, welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தன்கர் ராஜினாமா. நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட் வந்து ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு ஜனாதிபதி கிட்ட. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 67A இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 67A பிரகாரம் துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடெண்ட் அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து ஜனாதிபதி கிட்ட கொடுக்கலாம். அண்ட் ஆர்டிகல் 67 வந்து 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், வைஸ் பிரசிடெண்ட்டோடைய காலகட்டம் டைம் பீரியட் வந்து 5 years. அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டோடைய ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து ஜனாதிபதி கிட்ட கொடுக்கலாம். அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிமூவலை வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பிறகு லோக்சபாவில் இதை ஓகே சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் ஆர்டிகல் 67 சொல்லியிருக்காங்க. 68 வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் வந்து இன்கேஸ் ரிசைன் பண்ணிட்டாருன்னா அவர் பதவியை விட்டு மாறிட்டாருன்னா நெக்ஸ்ட்டு 6 monthsக்குள்ளாடி அடுத்த எலெக்ஷன் நடத்தி துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பாங்க. தன்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய 14th வைஸ் பிரசிடெண்ட். இதை பார்த்துக்கோங்க. தென் கேரள முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன் மறைவு. ஸோ இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். இவர் 1943 கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். ஒரு மாநாட்டில் பங்கேற்றார் இந்த வருஷத்தில். அண்டு 1946 வந்து புன்னப்பரா வயலார் போராட்டத்தில் பங்கேற்று கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். இது 1946. அண்டு கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2006 முதல் 2011 வரைக்கும் கேரளா முதல்வராக இருந்தார். நெக்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷன் சிந்தூர் எதிர்க்கட்சிகள் அமளி. பார்லிமெண்ட்டில் மன்சூன் செஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஆர்டிகல் 85 பிரகாரம் இந்த கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பஹல்காம் தாக்குதல், ஆப்ரேஷன் சிந்தூர் அண்டு பீகார் வாக்காளர் பட்டியல் இந்த மாதிரி விஷயத்துக்காக டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. பீகார் வாக்காளர் பட்டியலையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தின் 32வது DGPR தேர்வு நடைமுறையை தொடங்கியது அரசு. இந்த விஷயம் சம்பந்தப்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2006 பிரகாஷ் சிங் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிஜிபியோட பதவி காலம் முடிய போகுதுன்னா இந்த பதவி காலம் முடிகிறதுக்கு முன்னாடி 3 monthsக்கு முன்னாடியே வந்து யாரெல்லாம் டிஜிபி ஆக போகிறாங்க அந்த பரிந்துரையை தமிழக அரசாங்கம் UPSC கிட்ட கொடுக்கணும். UPSC வந்து ஒரு கமிட்டி ஏற்படுத்துவாங்க. அந்த கமிட்டி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் டிஜிபி ஆகிறதுக்கு தகுதி இருக்கோ அந்த தகுதியுள்ள நபரை வந்து திரும்ப அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் முறை. அண்ட் ஒன்ஸ் டிஜிபி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டார்னா இந்த பிரகாஷ் சிங் கேஸ் பிரகாரம் அவர் வந்து மினிமம் 2 வருஷமாவது அந்த பதவியில் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் சிங் கேஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், நாட்டில் முதல் இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் விரைவில் தொடக்கம். இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் வந்து கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இந்த ப்ரொடெக்ஷன் சென்டர் தொடங்க போகிறாங்க. ரூபாய் 1 கோடி மதிப்பில் தமிழக அரசாங்கம் இதை தொடங்க போகிறாங்க. தமிழகத்தில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 விதமான இருவாச்சி பறவைகள் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் பெரிய இருவாச்சி பறவை, செகண்ட் ஒன் மலபார் சாம்பல் இருவாச்சி பறவை, தேர்ட் ஒன் மலபார் கருப்பு வெள்ளை இருவாச்சி பறவை, ஃபோர்த் ஒன் இந்திய சாம்பல் இருவாச்சி பறவை. இந்த மாதிரி 4 வகைகள் இருக்குது. இந்த 4 வகைகளையும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தரமற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பயிலும் மருத்துவ கல்வி செல்லாது NMC. ஸோ NMC இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இந்த அமைப்பை வந்து 2019 சட்டம் மூலமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷனை கொண்டு வரதுக்கு தான் இந்த கமிஷனை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இன்று நடைபெறும் வார்டுகள். தமிழக அரசாங்கம் வந்து ஜூலை 15 உங்களுடன் ஸ்டாலின் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சிதம்பரம்
சிதம்பரம் இந்த இடத்துல வச்சு இந்த ஸ்கீமை தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அரசாங்கத்தோடைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அரசாங்கத்தோடைய கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து மேக்ஸிமம் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதற்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் ஃபுல்லாகவே டோட்டலி நிறைய கேம்ப் கொண்டு வருவாங்க. இதில் அர்பன் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும், நகரத்தை பொறுத்த வரைக்கும் 3768 கேம்ப் கொண்டு வர போகிறாங்க. அண்டு வில்லேஜை பொறுத்த வரைக்கும் 6232 கேம்ப் கொண்டு வர போகிறாங்க. இதில் மக்கள் வந்து அவங்களுடைய பெட்டிஷன்ஸை கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்கீமில் பெனிஃபிஷரி ஆக முடியலைன்னா பெட்டிஷனை கொடுத்து பெனிஃபிஷரி ஆகலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரம்பின் எச்சரிக்கை பயமா பலவீனமா? ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல நாடுகளுக்கு வரி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதில் 90 நாட்கள் கெடு கொடுத்துருந்தார் அதிபர் ட்ரம்ப். தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 வரைக்கும் இந்த கெடுவை நீட்டிச்சிருக்காரு. இதில் ஜப்பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35% வரி விதிச்சிருக்காரு. லாவோஸ், மியான்மர் இந்த நாடுகளுக்கு வந்து 40% வரி விதிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து 26% வரி விதிச்சிருக்காங்க. கம்போடியா பொறுத்த வரைக்கும் 36% வரி. தென் பங்களாதேஷ், செர்பியா இவங்களுக்கு வந்து 35% வரி. இந்தோனேஷியாவுக்கு வந்து 32% வரி. தென் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் 30% வரி விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்காங்க. ரீசன்ட்லி நடந்த பிரிக்ஸ் மாநாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிக்கு எதிராக சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார்னா, பிரிக்ஸ் நாடுகள் ஏதாச்சும் ஒரு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த நாடுகளுக்கு வந்து வரி அதிகரிக்கக்கூடும்ங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து பல நாடுகள் அமெரிக்க அதிபரை போய் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வரினால் இந்தியாவுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும்ங்கிறத வந்து இது வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியலை. ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் சீக்கிரமாகவே ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் இது தெரிய வருங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்க பரிந்துரை, 208 எம்பிக்கள் நோட்டீஸ் சமர்ப்பிப்பு. ஒரு ஜட்ஜஸை தகுதி நீக்கம் பண்ணணுன்னா லோக்சபா பொறுத்த வரைக்கும் 100 மெம்பர்ஸ் அந்த பெட்டிஷனை சைன் பண்ணணும். ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 50 மெம்பர்ஸ் வந்து அந்த பெட்டிஷனை சைன் பண்ணணும். சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த தீர்மானத்தை வந்து சபையில் எடுப்பாங்க. அந்த தீர்மானத்தை சபையில் எடுக்கணும்னா ஸ்பீக்கரோடைய பெர்மிஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய பதவி நீக்க பரிந்துரை வந்து லோக்சபாவும் ராஜ்யசபா ஸ்பீக்கரும் ஏற்றிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 மெம்பர் கமிட்டி ஏற்படுத்துவாங்க. தென் அதற்கு பிறகு பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி யஷ்வந்த் வர்மா அவருடைய பதவி நீக்கம் ஏற்படும். நீதிமன்ற அவமதிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட், நீதிபதி அவமதிப்பு சட்டம், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 கொண்டு வந்திருக்காங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் சுப்ரீம் கோர்ட்டோடைய கண்டெம்ப்டை பொறுத்த வரைக்கும், சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிமன்ற அவமதிப்பை பொறுத்த வரைக்கும் 129 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 215 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்துவது கட்டாயம், சிபிஎஸ்சி அவங்க சொல்லியிருக்காங்க. வீடு முதல் பள்ளி வரை பிள்ளைங்க பாதுகாப்பாக ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்ங்கிறத உறுதி செய்வதற்காக இதை சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்ஆர்இ கார்டன் ரீச் பல் கட்டுமானம் மற்றும் பொறியாளர்கள் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 8வது போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அஜய். ஸ்போர்ட்ஸ் நியூஸ், மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி வந்து ஜார்ஜியாவில் நடைபெற்றுட்டே இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. தென் சூதாட்ட செயலி விவகாரம், நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், ராணா, விஜய் தேவர்கொண்டா இவங்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் செயலி பார்த்திங்கன்னா ஜங்லி ரம்மி, ஜிட்வின், லோட்டிஸ் 365 இந்த மாதிரி செயலிகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. இதனால தான் இந்த சம்மன் அனுப்பியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எம்எம் ஸ்ரீவஸ்தா பதவியேற்பு பண்ணியிருக்காங்க.